மாநகராட்சி வார்டு 44 உள்ள கிராம பகுதி மக்கள் தற்போது சமையல் எரிவாயு தொடர்பான பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மாமன்ற உறுப்பினரான கவுன்சிலர் டாக்டர் காயத்ரி நேரில் கிராம பகுதிக்கு சென்று மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடினார். கிராம மக்களை சந்தித்த கவுன்சிலர் எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் சரியான நேரத்தில் கிடைப்பதில் உள்ள சிரமங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடலை நடத்தினார். இதில் பங்கேற்ற கிராம மக்கள் எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாலும் சரியான நேரத்தில் வீடுகளுக்கு டெலிவரி கிடைக்காததாலும் தங்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படுவதாக தெரிவித்தனர். மக்கள் தங்களின் கவலைகளையும் கருத்துக்களையும் விரிவாக பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக எரிவாயு சிலிண்டர் புக் செய்த பிறகு வார கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை, அதிகரித்த விலையால் ஏற்படும் பொருளாதார சுமை உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த கவுன்சிலர் டாக்டர் காயத்ரி மக்களின் இந்த முக்கியமான பிரச்சினையை தீர்க்க காங்கிரஸ் கட்சி எப்போதும் மக்களுக்காக குரல் கொடுத்து போராடும் என உறுதியளித்தார். எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் விநியோக சிக்கலை சரி செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அரசிடம் வலியுறுத்துவதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளை உரிய அரசு அதிகாரிகள் மற்றும் எரிவாயு நிறுவனங்களிடம் எடுத்து சென்று தீர்வு காண தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாகவும் வார்டு மக்களின் நலனுக்காக எப்போதும் குரல் கொடுப்பதாகவும் கவுன்சிலர் உறுதியளித்தார். நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து வந்தவர்தான் மோடி அரசு. ஆனால் நாட்டை பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துச் செல்கின்றார் நமது மோடி அரசாங்கம். மக்கள் அனைவரும் அனைத்து விதமான துன்பங்களையும் அனுபவித்து வருகின்றனர். விவசாயிகள், இளைஞர்கள், படிக்கும் குழந்தைகள், பெரியோர்கள், மூத்தோர்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், அனைத்து தரப்பிலும் இருக்கக்கூடிய மக்கள் இன்று எல்லா விதமான அவதூறுகளையும் சுமந்து கொண்டு அனைத்து வகையிலும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வருகின்றனர். நமது இந்திய திருநாட்டை பல நூற்றாண்டுக்கு பின்னோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கின்றார் மோடி அரசாங்கம். அனைத்து மக்களும், கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்வில் முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வாழ்வில் முன்னேறி வந்து கொண்டிருந்தனர். டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கும் பொழுது அனைவர் வீட்டிற்கும் இலவச சிலிண்டர்கள், கேஸ்கள் கொடுத்தார்கள். ஆனால் இன்று மோடி அரசாங்கம் அத்துணை சிலிண்டர்களையும் பறிப்பு, அதாவது சிலிண்டர்களே இல்லாமல் செய்து விட்டார். விலை உயர்வு, ஒவ்வொரு சிலிண்டருக்கும் விலை உயர்வு, அதாவது 2000 ரூபாய் வரை விலை உயர்வு. சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இப்படிப்பட்ட விலை உயர்வை நாம் பார்த்ததில்லை. 5 ரூபாய் விலை உயர்வு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது நடந்தது. அதற்கு ஸ்மிருதி அம்மா பல பேர் போராட்டம் செய்தார்கள். தமிழிசை அம்மா தலை சுற்றி கீழே விழுந்தார்கள். இங்கே இப்பொழுது எங்கே சென்று விட்டார்கள் அந்த பெண்மணிகள்? அவர்களும் பெண்மணிகள் தான். இந்த பெண்மணிகள் அனைவரும் படும் துயரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடினால் சமைப்பதை குறைத்து விட்டார்கள். ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே சமைக்கின்றார்கள். காரணம், சிலிண்டர் இல்லை என்றால் எப்படி வீட்டில் உள்ள பெரியோர்கள் பட்டினியாக கிடந்துக்குவார்கள்? குழந்தைகளுக்கு என்ன செய்ய போகிறார்கள்? அப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படி சமைத்து கொடுக்க போகின்றார்கள்? 3 வேளை சமைக்க முடியாது. ஒரு வேளை சமைத்தால்தான் அந்த சிலிண்டரை ஒரு மாதத்திற்கு அவர்கள் உபயோகப்படுத்த முடியும். 2 பேர் இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள் ஓரளவுக்கு சமாளிப்பார்கள். 5 பேர் 6 பேர் இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? யாருக்கு அடிபணிந்து மோடி அரசாங்கம் பயப்படுகிறார்கள்? ஏன் பத்திரிகையை சந்திப்பதில்லை? ஏன் மக்களை சந்திப்பதில்லை? பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள், ஏன் கூற மாட்டேங்கிறார்? அவர் பயப்படுகின்றார். யாருக்காக? அமெரிக்கா அரசை பார்த்து பயப்படுகின்றார். யார் ஆட்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்? நம் நாட்டை யாரு ஆக்கிரமித்துள்ளார்கள்? இந்திய தேசம் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு அமெரிக்கா அரசிற்கு அடிபணிந்து செல்கின்றார்கள். விறகு பொறுக்க செல்வார்களா? குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு புறப்பட வைப்பார்களா? பெண்கள் என்ன செய்ய முடியும்? காலங்காத்தால குழந்தைகளை படிக்க வச்சிருக்கு அரும்பாடுபட்டு இந்த வயசு வரைக்கும் குடும்பத்தை காப்பாத்திட்டாங்க. குழந்தைகளை புறப்பட வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். ஆனா விறகு பொறுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. விறகு பொறுக்கிட்டு வந்தாதான் அடுப்பு பத்த வச்சு அரிசி உலைய போட்டு சாதம் அடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தைங்க வந்தா சோறு கொடுக்க முடியும். ஆனா விறகு பொறுக்க போன அம்மா உயிரோட திரும்பி வருவாங்களான்னு தெரியாது. யானை தொந்தரவு இருக்கு. அப்ப இந்த வயசுல அவங்க எங்கெல்லாம் போய் அலைவாங்க? வீட்டு வேலைக்கு போவாங்களா? குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்களா? வீட்டு வேலைகளை செய்வாங்களா? சமைக்குவாங்களா? விறகு பொறுக்க போவாங்களா?
இந்த சூழ்நிலையில மீண்டும் விறகு எரித்து அந்த புகையினால் நுரையீரல்கள் பாதிக்கப்படும். எவ்வளவோ இன்னைக்கு மனிதர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் விறகு எரித்தால் அவர்கள் நுரையீரல்கள் மீண்டும் பாதிக்கப்படும். இவ்வளவு உயிரை பணயம் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மோடி அரசாங்கம் தள்ளிவிட்டது. சிலிண்டர் இல்லைன்னா அப்புறம் என்ன எப்படி சாப்பிட்றது? விறகுல தான் செய்யணும். சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியுங்களா? ஏதோ ஒன்று செஞ்சு தான் சாப்பிடணும். சிலிண்டர் வரலைன்னா அந்த விறகு பொறுக்கிட்டு வந்து செஞ்சு தான் ஆகணும். 100 நாள் வேலைக்கும் போகணும், தோட்டத்து வேலைக்கும் போகணும். எங்கள் ஊரில் மழை இல்லைங்க, 1 நாள் வேலைக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம். தண்ணி இல்லைங்க, மழை இல்லைங்க, வேலைக்கு தான் தண்ணி வாங்குறோம். சீக்கிரம் சமையலை செய்ய முடியாதுங்க. இப்போ ஸ்கூலுக்கு தாட்ட முடியாதுங்க, பிள்ளைகளை வேலைக்கு குறையில் தாட்ட முடியாதுங்க. கொஞ்சம் சிரமம் தானுங்க. அது இருந்தால் சீக்கிரம் நேரங்காலம் தாட்டிடுவோம். அந்த பஸ் போகணுமா போயிடுவாங்க. இன்னும் கஷ்டம் தானே, கொஞ்சம் போக முடியாதுங்க.